வணக்கம், வெல்கம் டு தமிழ் இங்கிலீஷ் கார்னர். இன்னைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அங்க என்ன கான்வர்சேஷன்லாம் நடக்குது, என்ன சென்டென்சஸ்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல வந்து பார்க்க போறோம். இவங்க பேரு தான் கீதா. ஸோ, கீதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ, அவ பேர் என்ன அப்படின்னா லில்லி. அவ வந்து 12th படிக்கிறா. கீதாவோட ஃப்ரெண்டு வந்து யாரு அப்படின்னா விமலா. ஸோ, விமலா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீதாவோட வீட்டுக்கு வரா. ஸோ, அப்போ கீதா கிட்டேயும் லில்லி கிட்டேயும் என்னென்னலாம் பேசுறான்றதுன்னு பார்ப்போம். வாங்கத்த, வெல்கம் ஆண்டி, வெல்கம் ஆண்டி. உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள வெல்கம் அப்படின்னு சொல்லி தான் வரவேற்கணும். உள்ளே வாங்க, ப்ளீஸ் கம் இன், ப்ளீஸ் கம் இன். அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மாம் லுக் ஹூ ஹாஸ் கம், மாம் லுக் ஹூ ஹாஸ் கம். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படிங்கிறத லுக் ஹூ ஹாஸ் கம் அப்படின்னு சொல்லலாம். ஏய் விமலா எப்படி இருக்க? ஹே விமலா ஹவ் ஆர் யூ? ஹே விமலா ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ அப்படின்னா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். வா வா உட்காரு. கம் கம் ஹாவ் அ சீட், கம் கம் ஹாவ் அ சீட். உட்காரு அப்படிங்கிறத ஹாவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன், வாட் அபவுட் யூ? ஐ எம் ஃபைன், வாட் அபவுட் யூ? நான் நல்லா இருக்கேன், இவ என் பொண்ணு லில்லி. ஐ எம் குட், ஷீ இஸ் மை டாட்டர் லில்லி. ஐ எம் குட், ஷீ இஸ் மை டாட்டர் லில்லி. இப்போ உங்ககிட்ட யாராவது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். உன் பொண்ணு ஒன்றை மாதிரியே இருக்கா. யோர் டாட்டர் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யூ. யோர் டாட்டர் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யூ. உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறத லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லலாம். டீயா இல்லை காஃபியா? வந்த கெஸ்ட் நம்ம என்ன கேட்போம்? டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் டீ ஆர் காஃபி, டீ ஆர் காஃபி அப்படின்னு கேட்கலாம். எனக்கு எதுவும் வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறத ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்தவங்கள அப்படி சொன்னால் விட்டுருவோமா? இல்லை இல்லை பேசாமல் இருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை பேசாமல் இரு லில்லி, காஃபி போடு போ அப்படின்னு சொல்லி கீதா வந்து அவள் பொண்ணை காஃபி போட சொல்கிறா. பி குவைட் லில்லி, மேக் சம் காஃபி. பி குவைட் லில்லி, மேக் சம் காஃபி. பி குவைட் அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேக் சம் காஃபினா காஃபி போடு அப்படின்னு அர்த்தம். உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? அவர் துபாயில் இருக்கார், போன வாரம் தான் வந்துட்டு போனார். He is in Dubai. He came and went last week. He is in Dubai. He came and went last week. He is in Dubai அப்படின்னா துபாயில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். He came and went last weekனா போன வாரம் வந்துட்டு போனார் அப்படின்னு அர்த்தம். அத்தை காஃபி குடிங்க. ஆன்ட்டி ஹாவ் அ காஃபி. ஆன்ட்டி ஹாவ் அ காஃபி. நீ எத்தனாவது படிக்கிற? விச் ஸ்டாண்டர்ட் ஆர் யூ ஸ்டடிங்? கெஸ்ட்டு வந்தவங்க எல்லாருமே இதை தான் கேட்பாங்க, என்ன படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது எப்படி கேட்குறாங்க? விச் ஸ்டாண்டர்ட் ஆர் யூ ஸ்டடிங்? நான் 12th. 12th என்ன? 12வது படிக்கிறா அந்த பொண்ணு. நான் 12th. ஐ எம் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஐ எம் இன் 12th ஸ்டாண்டர்ட். உன் பையன் என்ன பண்ணுறான்? வாட் அபவுட் யுவர் சன்? வாட் அபவுட் யுவர் சன்? அவன் 10வது. He is in 10th. He is in 10th. விமலாவோட பையன் 10வது படிக்கிறானா. சாப்பாடு தயாராக இருக்குது, சாப்பிடலாம் வா. இப்போ என்ன சொல்லுவோம்? அடுத்தது காஃபி குடிச்சனாலே சாப்பாடு ரெடியாக இருக்குவா, சாப்பிட்லான்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி கீதா சொல்கிறா, லன்ச் இஸ் ரெடி, லெட்ஸ் ஹீட். லன்ச் இஸ் ரெடி, லெட்ஸ் ஈட். இல்லை கீதா, இன்னொரு நாள் வரேன். இல்லை கீதா, இன்னொரு நாள் வரேன். என்ன சொல்லுவாங்க உடனே? இல்லை இல்லை நாங்கள் இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கிறத நோ கீதா, ஐ வில் கம் அனதர் டே. ஐ வில் கம் அனதர் டே. நீ உன் மகனோட தான் வரணும் சொல்லுவான் இல்லையா? அடுத்த வாட்டி வரப்போ உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்னா,
யூ மஸ்ட் கம் வித் யுவர் சன். யூ மஸ்ட் கம் வித் யுவர் சன். கண்டிப்பாக கீதா. பாய் லில்லி. ஷோர் கீதா. பாய் லில்லி. ஷோர் கீதா. பாய் லில்லி. ஸோ இந்த கான்வர்சேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நம்ம இனிமேல் இங்கிலீஷில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.